வணக்கம். நான் சத்யவர்ஷா. இந்திய அரசியல் அமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்தான் ஆட்சி அமைக்கப் போகிறது என்பதை மக்கள் தீர்மானமாக ஒவ்வொரு இடத்திலுமே நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர்கள் மற்றும் நம்மளுடைய கூட்டணி கட்சிகளுடைய வேட்பாளர்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஆதரவு கொடுத்து தேர் திருவிழாவை போல கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். ஒரு எழுச்சியான கூட்டமாக நடக்கின்ற அநீதிகளுக்கு எதிராக மக்களுக்கு துணை நிற்கின்ற ஆட்சி அமைப்பு என்பது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான். ஒவ்வொரு ஆட்சி அமைப்பிலுமே மக்களுடைய பாதுகாப்பை நிர்ணயம் செய்து மக்களுக்குரிய வாழ்வாதாரத்தை மீட்டெடுத்து கொடுத்திருக்கின்றது. தமிழ்நாட்டில் கடந்த 5 வருடத்தில் நடந்த அநீதி ஒவ்வொரு மக்களுடைய வாழ்வாதாரம் முழுமையாக அழிந்து கொண்டிருக்கிறது. ஈடுகட்ட முடியாத ஒரு மிகப்பெரிய வன்கொடுமை பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் நடந்த அநீதி என்பது 35,000 பெண்கள் கற்பழிக்கப்பட்டு 18,000 குழந்தைகள் கற்பழிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஒரு மிகப்பெரிய வன்கொடுமை. இன்றைக்கும் பாதிக்கப்பட்டவர்களை குறை சொல்லி கொண்டிருக்கும் காவல்துறை மக்களுடைய மிகப்பெரிய போராட்டத்துக்கு பின்பு வழக்குகள் பதிவு செய்து அந்த முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்தாலும் குற்றவாளிகளுக்கு துணையாக நிற்கின்ற இந்த காவல்துறை நமக்கு வேண்டுமா? திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கொத்தடிமைகளாக வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதிலும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த மாணவிக்கு நடந்த அநீதி என்பது உதயநிதிதான் என்று தெரிந்தால் கூட இன்னும் வாய் திறக்காத ஊடகங்கள் யார் அந்த சார்? இது மாதிரியான சூழ்நிலைகளை கண்டிப்பாக மாற்றப்பட வேண்டும். கடுமையான சட்டங்கள் கொண்டு வரப்பட வேண்டும். உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் இதற்குரிய தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டிய முதலமைச்சரும் துணை முதலமைச்சருமே குற்றவாளிகளாக நின்று கொண்டிருக்கும் இந்த சூழல் மக்களுக்கு ஒரு அதிருப்தியை தந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் கைது செய்யப்பட வேண்டும். அதற்குரிய நடவடிக்கை எடுங்கள் விரைந்து. ஒவ்வொரு இடத்திலுமே குழந்தைகளுக்குரிய மைதானம் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கும் அநீதிகளுக்கு அதுவே ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை இல்லாத காரணத்தால் குழந்தைகளுக்கு நடக்கின்ற அநீதி மிகப்பெரிய அளவில் அதிகரித்து கொண்டிருக்கிறது. இனி வரும் காலங்களில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் ஒவ்வொரு தொகுதி ரீதியாக ஒவ்வொரு கிராம ரீதியாக ஒரு பிரத்யேக மைதானம் கண்டிப்பாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அது முழுமையாக